பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம்மை ஆஸ்வத்து காப்பதாக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, மீண்டுமாக ஒரு மாதத்தினுடைய முதலாவது நாள் மாலை வேளையிலே ஆண்டவராக உமது திருவசனத்தை கேட்கும்படி நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். அமர்ந்த மெல்லிய சத்தத்தோடு பேசக்கூடிய ஆண்டவர் எங்களோடு கூட பேசும். பொழுது சாய்ந்து அந்தி நேரம் ஆயிற்றே, யார் அண்டைக்கு போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவவசனங்கள் உம்மிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று சொன்ன சீடுகளைப் போல நீர் எங்களோடு கூட தங்கிரும். வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கலே, நீர் எங்களுக்கு விளக்கி காட்டும், எங்களோடு கூட பேசும். இந்த ஆலய ஆராதனை முழுவதும் எங்களோடு கூட தங்கியிருக்க வேண்டுமாங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். இந்த ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக கர்த்தருடைய நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாக்க வண்ணமாகவும் கீர்த்தனையிலே 9வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 9. எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, நீ எந்நாளுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னதனா செய்த எண்ணில்லாத நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பாய். 9வது கீர்த்தனையை நாம் பாடுவோம்.
கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. சர்வ வல்லமுள்ள நித்திய பராபரனே, கிருபையும் தயவுமுள்ள பிதாவே, தேவர் எங்களுக்கு ரட்சிப்புண்டாக உம்முடைய திருவசனத்தை கட்டளையிட்டு அதில் உம்முடைய திருச்சித்தத்தையும் கரையேறும் வழி எங்களுக்கு தெளிவாய் வெளிப்படுத்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தேவர் எங்களை கிருபாகட்சமாய் நோக்கி பார்த்து உம்முடைய திருவசனத்தில் அடங்கிய உச்சிதமான போதங்களுக்கு நன்றாய் தெரிய பண்ணவும், நாங்கள் உம்முடைய திருவசனத்தை பரிசுத்தமாக எண்ணிக்கொண்டு அதை கவனமாக கேட்டு படித்து அதற்கேற்றபடி செய்து நடக்க எங்கள் ஆவியினுடைய வரங்களை தந்தல்ல வேண்டும் என்று உமது நேசகுமாரன் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இந்த மாலை வேளைக்காக குறிக்கப்பட்டிருக்கூடிய வேத பகுதி அது 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களை வாசிக்க கவனமாய் கேட்போம். 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கீழ்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்போது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகள் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படி அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்போது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாய் பிரிந்தது. அவள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்துள்ள ஆவியினுடைய வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாய் கிழித்தான் என்பது வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு திடமடித்து காப்பாராக. ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கின்றேன். அப்படி ஒரே குமாரனும்
நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இப்போ பசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்மீராட்டத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தினில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவத்தில் விழித்தெழுந்தார். பரமடத்துக்கு ஏறி எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பக்கத்தில் விற்றிருக்கின்றார். அவிடத்திலிருந்து உயிர்லோருக்கு மருத்துவருக்கு நியாயம் தீர்ப்பு அளிக்க வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசுத்த சபையும் பசுனோட ஐக்கியமும் பாவமன்னிப்பும் மாம்சோய்த்ததிலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல, நமது மரண மட்ட நிலையத்திற்கு எல்லாம் உள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். மீண்டும் கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 231வது ஞானப்பாட்டின் முதல் 3 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 231 முதல் 3 சரணங்கள். இவ்வந்தி நேரத்தில் எங்கே போய் தங்குவீர் என் இயேசுவே, என் நெஞ்சில் நீ பிரவேசிக்கும் மா பாக்கியத்தை அருளும். 231 ஞானப்பாட்டின் முதல் 3 சரணங்கள். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்கு குடிச்சதுக்கு தேவரீர். எங்களுடைய பசுத்த வசனத்திலே பசுத்தமைக்க வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையாரே, இந்த நாளிலே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம் முதல் 12 வசனத்தை பீடத்திலிருந்து வாசி கேட்டோம். இப்பொழுது முதல் 10 வசனங்களை வாசிக்க கவனமாய் கேட்போம். 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப் போகிற போது எலியா எலிசாவோட கூட கீழ்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதுக்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படி இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்போது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் எலிசாவின் இடத்துக்கு வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான்.
அப்படி அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த சீடர்கள் தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் எலிசாவின் இடத்துக்கு வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தானின் கரையிலே நின்றார்கள். அப்போது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாய் பிரிந்தது. அவள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியினுடைய வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து கிடையாது என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையாரே, கடந்த வார வெள்ளிக்கிழமை எலியாவின் சால்வை என்று சொல்லி, எலியாவின் சால்வை, பாபிலோனிய சால்வை, கிழிக்கப்பட்ட சால்வை, அறுக்கப்பட்ட சால்வை என்று சொல்லி 4 சால்வைகளை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரத்திலே 4 அனுபவங்களை பார்க்க போகிறோம். எலியாவினுடைய சால்வையினுடைய 4 அனுபவங்கள். எலியா எங்கு சென்றாலும் அவரை தொடர்ந்து பின்பற்றுகிறவராக எலிசா காணப்பட்டார். எலியா எப்படியாவது எலிசாவை தனியாக விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் செய்கின்றார். ஆகவே கீழ்கால், பெத்தேல், எரிகோ, யோர்தான் என்று சொல்லக்கூடிய 4 பட்டணங்களுக்கு போக வேண்டும் என்று பிரியப்படுகின்றார். ஆனால் எலியாவை எலிசா தொடர்ந்து பின்பற்றுகின்றார். எலியா கிறிஸ்துவை தலையாக கொண்டு கிறிஸ்துவை முன்மாதிரியாக காட்டுகிறது. எலியாவை எலிசா பின்பற்றுகிறது போல தலையாகிய கிறிஸ்துவை சரீரமாக சபை பின்பற்ற வேண்டும். இங்கு எலியா கிறிஸ்துவுக்கு ஒப்பிடப்படுகிறது, எலிசா சபைக்கு ஒப்பிடப்படுகிறது. ஆகவே சபை கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். எப்படி எலியாவை பின்பற்றி எலிசா செல்கின்றாரோ அதை போல கிறிஸ்துவை பின்பற்றி சபை செல்ல வேண்டும். எலியா கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமானவர், எலிசா சபைக்கு முன் அடையாளமானவர். எலியா மேலே எடுத்துக்கொள்ளப்படும் போது எலியாவின் மேலிருந்த சால்வை கீழே விழுந்தது, அது எலிசா எடுத்துக்கொண்டார். கிறிஸ்து மேலே எடுத்துக்கொள்ளப்படும் போது எது கீழே விழுந்தது? எதுவும் கீழே விழல. ஆனால் ஆவியினுடைய வரங்களை கிறிஸ்து கொடுத்து விட்டு போனார். ஆவியினுடைய வல்லமை, அக்கினியுடைய வல்லமை, பரிசுத்தாவினுடைய வல்லமை சீடர்கள் மேல் விழுந்தது. இந்த 4 அனுபவம் பார்க்கும்போது எலிசாவினுடைய ஆரம்ப வாழ்க்கையினுடைய பிரதிஷ்டையை கவனிக்க வேண்டும். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், 1 ராஜாக்கள் புத்தகம் 19வது அதிகாரம் 16வது வசனத்தில், 1 ராஜாக்கள் 19:16, ஆபேல் மெக்கலா ஊரானாகிய சாப்பாத்தினுடைய குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்நானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். 12 ஏரை பூட்டி ஓட்டி கொண்டிருந்த எலிசாவின் மீது எலியா தன் சால்வையை போட்டார். எலியா எந்த விதமான சாக்கு போக்கும் சொல்லவில்லை. எலிசா எலியாவினுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து உடனடியாக அவருக்கு பின் செல்கின்றார். ஐயா, பாதி வயல் உழுதுட்டேன், மிச்சத்தையும் உழுதுட்டு வந்துடுறேனே சொல்லலை. இதை விதெல்லாம் விதைச்சு இந்த அறுவடெல்லாம் பண்ணி கொண்டு போய் களஞ்சத்தில் சேர்த்து வச்சுட்டேன்னா என் குடும்பம்லாம் அதை வைத்து கொண்டு பிழைத்துக் கொள்வாங்க, நான் உங்க பின்னாடி வரேன் சொல்லலை. எந்த விதமான சாக்கு போக்கு சொல்லாமல் எலியாவுக்கு பின்பாக சென்றார். கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய்ய எலிசா தீர்மானித்தார். இன்னைக்கு
ஊழியத்தில் கர்த்தர் அழைச்சாருன்னு சொன்னா, ஆண்டவரே இன்னும் 1 வருஷம் கம்ப்ளீஷன் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஃபுல் பென்ஷன் வந்துடும், அந்த 1 வருஷம் எங்க பொறுத்துக்குங்களேன். ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கை கர்த்தர் அழைக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதில்லை. இல்லைங்க, நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் ஊழியம் செய்கிறேனே, இப்போ நான் என் வேலையை பார்க்குறேன், எனக்கு பெரிய குடும்பம் இருக்குது, என் பிள்ளைகளெல்லாம் யார் கரையேற்றுவார்கள்? ஆகவே அந்த பிள்ளைகளெல்லாம் கரையேற்றின பிறகு நான் வீட்டில் சும்மா இருக்கும்போது வந்து ஊழியம் செய்கின்றேன். எந்த விதமான சாக்கு போக்கையும் இந்த எலியாவிடத்தில் சொன்னதாக நாம் பார்க்க முடியாது. கர்த்தர் உன்னை அழைக்கும் நாளிலே நீ வராவிட்டால் கர்த்தர் உன் இடத்துல இன்னொரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணிடுவார். ஊழியத்துக்கு வந்துட்ட பிறகு ஊழியத்தை விட்டுட்டு பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது. அதனால தான் இந்த எலியா செய்ததை போன வாரம் சொன்னேன். காளைகளை அடித்து சமைத்து அதற்கு விறகாக ஏர்களை விறகாக்கி ஜனங்களுக்கு சமைத்து போட்டார். அவருடைய முடிவு எந்த அளவுக்கு அருமையானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இயேசுசாமி ஒரு அருமையான காரியம் சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 26வது வசனத்தில், ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கட வேண்டும். எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னாடி வந்துடணும். எதையும் அழகான ஒரு பாட்டு உண்டு, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் என்று சொல்லக்கூடிய பாடலை பாடுவார்கள். இப்படிதான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் அதிகமான மதிப்புகளையும் பட்டங்களையும் மேன்மைகளையும் பெற்ற ஒரு மனுஷன் சொல்வது, நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பெற்றேன், நான் இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயருக்கு பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின் நிமித்தமாக சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்தின்படி நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். பிலிப்புக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 5லிருந்து 7 வசனமும் 11 வசனத்தை வாசித்தா கடைசியா சொல்வாரு, எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 19வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கும் போது பவுல் பிரசங்கம் பண்ணும்போது, மாய வித்தைக்காரன் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய கடவுளை ஏற்றுக்கொண்ட பிறகு தங்களிடத்தில் இருந்த மந்திர புத்தகங்களை எரித்து போட்டார்கள். அதனுடைய விலை எவ்வளவு யான் தெரியுமா? வேதவசனம் சொல்லுகிறது 50,000 வெள்ளிக்காசு. இனி இந்த புத்தகங்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்கின்றார். பின்னிட்டு பார்க்காத ஒரு வாழ்வு. நம் அனைவருக்கும் தெரியும், நெப்போலியன் மிகப்பெரிய போர் வீரன், படைத்தளபதி. தன்னுடைய படை வீரர்களை போருக்கு அனுப்பும்போது அந்த போரிலே படை வீரர்கள் தோற்று போய் ஓடி வந்து விட்டார்கள். நெப்போலியன் ஒரு காரியத்தை யோசித்தான், எப்படி தோல்வி அடைகின்றோம்? அந்த இடத்துல ஒரு ஆற்றின் மீது ஒரு பாலம் ஒன்று கட்டப்பட்டிருந்தது. அதன் வழியாக தான் அவர்கள் திருப்பி ஓடி வருகின்றார்கள். ஆகவே இந்த தடவையும் போருக்கு அனைவரும் உற்சாகப்படுத்தி அனுப்பிவிட்டு அவர்கள் பாலத்துக்கு அந்த பக்கம் போன பிறகு அந்த பாலத்தை அவன் உடைத்து விட்டான். இனி அவர்கள் திரும்பி வர முடியாது. ஒன்று போரிலே வெற்றி பெற வேண்டும், இல்லை என்று சொன்னால் போரிலே மடிந்து போக வேண்டும். அந்த பாலம் இருப்பதனால தானே அவர்கள் பின்னிட்டு வருகின்றார்கள். அதே போலதான் எலியாவினுடைய உள்ளத்திலும் ஒரு உறுதி, எலிசாவினுடைய உள்ளத்திலும் ஒரு உறுதி. எலிசாவினுடைய தியாகம், நான் பின்னோக்கி பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய எருதுகளையும் ஏரையும் அழித்து விட்ட ஒரு சூழ்நிலை. கர்த்தர் தெய்வம் என்னை நிரூபிக்க பார்த்த எலியாவினுடைய சீடன் நான் என்று சொல்லி எலிசா அவருக்கு பின்பாக செல்கின்றார். 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லுகின்றார்,
எலியா கேட்கின்றார் எலிசாவை பார்த்து, நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? நான் எங்கே போனாலும் என் பின்னாடி வருகின்றாயே, உனக்கு என்ன வேண்டும்? நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் போது நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள். என்ன கேட்கிறது? உலக பிரகாரமான ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷன், ஒரு வீடு கிடையாது, ஒரு வாசல் கிடையாது, ஒரு சொத்து கிடையாது, ஒரு சுகம் கிடையாது, ஒரு குடும்பம் கிடையாது, ஒரு கோத்திரம் கிடையாது, ஒன்றுமே இல்லாதவர். இந்த எஸ்தருக்கு எழுதின புத்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் போது ஆகாஸ்வேர் ராஜா எஸ்தர் ராணி கிட்ட கேட்பான், உனக்கு என்னமா வேணும்னு. இதே தான் புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் ஏரோது ராஜா தன்னுடைய மகள் இடத்துல கேட்பார், உனக்கு என்ன வேணும். அதை போல கேட்கும்போது கேரித் ஆற்றங்கரையிலே ஒழிந்து கிடந்த இவர் சாரிபாத்துடைய வீட்டில், அந்த விதவையினுடைய வீட்டில் அப்பம் சாப்பிட்டுக்கிட்டு படைச்சிட்டு இருந்தவர், அவரிடத்துல என்னதான் இருந்தது? ஒன்றுமே இல்லை. அவரிடத்துல இருந்தது ஒட்டக மயிர் உடையும் ஒரு சால்வையும் தான் அவர்கிட்ட இருந்தது. இதுதான் அவருடைய சொத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த சால்வையும் இந்த ஒட்டக மயிரையும் வைத்துக்கொண்டு என்னத்தை கேட்கிறது இவர்கிட்ட போய்? எலிசா ஒரு காரியத்தை செய்தார். இந்த ஒட்டக மயிறுடைய உடை தேவையில்லை, இந்த சால்வையும் எனக்கு தேவையில்லை, ஆனால் ஒன்று எனக்கு தேவை, இவரிடத்திலிருந்து ஆவியின் வல்லமை இரட்டிப்பாக எனக்கு வேண்டும். ஏன் என்று சொன்னால் அவரிடத்தில் வல்லமை இருந்தது, மகத்துவம் இருந்தது, ஆவியினுடைய வரங்கள் இருந்தது. ஆகவே இந்த வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். அதை நான் பெற்றுக்கொண்டனா போதும், மற்றபடி எனக்கு எதுவும் தேவையில்லை என்று சொல்லி அறிந்து கொள்கின்றான். இந்த சூழ்நிலையில தான் இந்த ஆவியின் வரம் இரட்டிப்பாக உங்களுக்கு வேண்டுமா? எலியாவினுடைய ஆவியினுடைய வரம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் இந்த 4 அனுபவத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து போக வேண்டும். அப்போதான் நான் மேலே எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ அதை பார்த்தேன்னு சொன்னா அந்த ஆவியின் வரம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்ல. முதலாவது அனுபவம் கீழ்கால் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவம். 2வது அதிகாரம் 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுங்க. கீழ்கால். கீழ்கால்னா என்ன? யோசுவாவின் புத்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லப்படுகிறது, எகிப்தினுடைய நிந்தையை புரட்டி போட்ட இடம். ஜனங்க எகிப்தை விட்டு புறப்பட்டு வராங்க. 40 வருஷம் சுத்தி வராங்க. முதல் முறையாக கானானுக்கு வருகின்றார்கள். வந்த உடனே யோர்தான் நதியை கடந்து வருகின்றார்கள். யோர்தான் நதியை கடந்து வந்த பிறகு 12 கற்களை எடுத்து வைத்து ஒரு பலிபீடத்தை செய்து ஒரு ஞாபகத்தை சின்னமாக வைத்து இந்த இடம் கீழ்கால், நிந்தை புரட்டப்பட்ட இடம் என்று சொல்லி அந்த இடத்துக்கு ஒரு பெயர் சுட்டுகின்றார்கள். எகிப்தில் தானியம் இருக்கு, இங்க பஞ்சமா இருக்கு, ஆகவே எகிப்துக்கு போய் தானியம் வாங்கலாம்னு சொல்லி போனவங்க 430 வருஷம் அடிமைகளாக்கப்பட்டு தங்களுடைய துயரமான வாழ்க்கையை வாழ்ந்து இஸ்ரவேலர் எகிப்தில் அடிமையாய் மாறினார்கள். செங்கல் அறுத்து அந்த செங்கலுக்கு மண்ணை குழைத்து அந்த செங்கலை சுடுவதற்கு வைக்கோல்களை அவர்களே சுமந்து வரக்கூடிய சூழ்நிலையிலே, இரவும் பகலும் வேதனைப்பட்ட சூழ்நிலையிலே அந்த நிந்தை புரட்டப்பட்டது என்று சொல்லி கடவுளுக்கு அவர்கள் நன்றி செலுத்துகின்றார்கள். கீழ்கால்னு சொன்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு, வீல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது உருண்டு ஓடுவது. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் மகிழ்ச்சி பெறுவதற்காக எகிப்துடைய நிந்தை இன்றோடு முடிவு பெற்றது. நான் என் பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் என்று சொன்னா என் கீழ்கால் நிந்தை புரட்டப்பட வேண்டும்.
மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் முதல் 5 வசனத்தில் வாசித்தா, திமிர்வாதக்காரனை இயேசு சுவாமி கிட்ட கொண்டு வராங்க. திமிர்வாதக்காரனை பார்த்து இயேசு சுவாமி சொல்றார், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்கின்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தை எடுத்து வாசித்தா, விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட பெண்ணை பார்த்து, பெண்ணே, இனி நீ போ, பாவம் செய்யாதே என்று சொல்கின்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் எடுத்து வாசித்தா 14ஆம் வசனம் சொல்லுது, 38 வருஷமாய் வியாதியாய் இருந்த மனுஷனை பார்த்து, இனி அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று சொல்கின்றார். ஆகவே கீழ்கால் என்பது பாவம், சாபம், வியாதி எல்லாவற்றையும் நிந்தையை புரட்டி போடப்பட்ட ஒரு இடம். இன்னொரு சம்பவம் சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் புத்தகம் 15வது அதிகாரம் 33ஆம் வசனத்துல, ஆகாக் என்று சொல்லக்கூடிய அமலேக்கிய ராஜாவை அவனுடைய பாவத்தின் நிமித்தமாக அவனை துண்டித்து போட்ட ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு உன்னுடைய ரகசியமான பாவங்கள் நீ துண்டித்து போடுவதற்காக கீழ்கால் நீ பயணப்பட வேண்டும். ஆகவேதான் வேதவசனம் சொல்கிறது, கீழ்கால் இந்த எலிசா கடந்து போகின்றான். 2வது இடம் சொல்கிறது பெத்தேல், 2வது அதிகாரம் 2வது வசனம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 2வது வசனம். இப்போது பெத்தேலுக்கு போகின்றார்கள். கீழ்காலில் இருந்து அடுத்த ஸ்டெப் பெத்தேல். பெத்தேல் என்று சொன்னால், பெத் என்று சொன்னால் வீடு, ஏல் என்று சொன்னால் கடவுள், தேவனுடைய வீடு. ஆதியாகமம் புத்தகம் 28வது அதிகாரம் 17வது வசனத்துல, யாக்கோபு தலைமாட்டில் ஒரு கல்லை வச்சு தூங்குறாரு. தூங்குனா வானத்துக்கும் பூமிக்கும் ஏணி வச்சு மேலே ஏறி இறங்கிட்டு இருந்தாங்க தேவதூதர்கள். யாக்கோபு அந்த தரிசனத்தை பார்க்கின்றார். இந்த தரிசனத்தை பார்த்தவர், இது கர்த்தருடைய வீடு, இது பெத்தேல் என்று சொல்லி பெயர் வைக்கின்றார். நீதிமொழியின் புத்தகம் 29வது அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். 1 தீமோத்தி 3வது அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, தேவனுடைய சபை, தேவனுடைய வீடு தரிசனத்தால் நிறைந்திருக்க வேண்டும். அருமையான சகோதர சகோதரியே, நீ தரிசனம் கண்டிருக்கின்றாயா? உன்னுடைய தரிசனம் கர்த்தரை பார்த்ததா? தரிசனத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கின்றார். கீழ்கால் அனுபவத்துக்கு பிறகு பெத்தேல் அனுபவம். ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு நின்று விடக்கூடாது. தேவனுடைய வீடாக சபையிலே கூடி ஆராதிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியத்தை கொள்ள வேண்டும். கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். சபை கூடி வரும்போது நாம் ஆவிக்குரிய ஏணியில் ஏறுகின்றோம். உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதத்துக்குள்ளும் சுதந்திரத்து கொண்டு பரலோக தேவனை தரிசிக்கின்றோம். என் பாவம் மன்னிக்கப்பட்டது, என் நிந்தை புரட்டப்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டா போதாது. அது எல்கேஜி யூகேஜி லெவல். எல்கேஜி யூகேஜி மட்டும் படித்தா பார்த்தாது, மேலே மேலே போக வேண்டும். பெத்தேல் என்பது தரிசனம் கொடுக்கக்கூடிய இடம் மட்டுமல்ல, தரிசனம் பெறக்கூடிய இடம் மட்டுமல்ல, அது கர்த்தரை ஆராதிக்கும் இடம். யாக்கோபு ஆராதிக்கின்றான். ஆதியாகமம் புத்தகம் 28வது அதிகாரம் 32ஆம் வசனத்தில் வாசித்தால், அது பொருத்தனை செய்யப்பட்ட ஒரு இடம். கர்த்தருக்கு என்று பொருத்தனை செய்கின்றான். ஆண்டவரே, நீர் எனக்கு தருவதிலெல்லாம் நான் 10ல் 1 உங்களுக்கு கொடுக்கிறேன். கடவுள் கொடுக்க நினைத்ததை மனுஷன் ஒரு நாளும் தடை செய்ய முடியாது. ஆனால் கடவுள் தடை செய்ய நினைத்ததை மனுஷனால ஒரு நாளும் உனக்கு தர முடியாது. ஆதியாகமம் புத்தகம் 35வது அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, யாக்கோபை போல நம்மை பெத்தேலுக்கு அவர் அனுப்புகின்றார். ஏன் அனுப்புறார்? ஆதியாகமம் புத்தகம் 34வது அதிகாரம் 30வது வசனம் சொல்கிறது, அது பொருத்தனையை நிறைவேற்றக்கூடிய இடமாய் மாறுகிறது.
முதலாவது இடம் அது தரிசனத்தை கொடுத்தது, இரண்டாவது இடம் அது கர்த்தரை ஆராதித்தது, மூன்றாவது இடம் அது பொருத்தனை செய்யப்பட்டது, நான்காவது பொருத்தனை நிறைவேற்றப்பட்டது. இதுதான் பெத்தேல். கீழ்கால் என்பது பாவத்தை மன்னிக்கப்பட்ட ஒரு இடம். பெத்தேல் என்பது கர்த்தருக்கு உன்னை அர்ப்பணிக்கக்கூடிய இடம். மூன்றாவது ஒரு இடத்துக்கு அவர்கள் புறப்பட்டு செல்கின்றார்கள். 2 ராஜாக்கள் புத்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, எரிகோ. எரிகோ என்று சொல்லக்கூடிய அடுத்த பட்டணம். எரிகோவினுடைய அனுபவம் என்ன அனுபவம்? எரிகோன்னு சொன்னாலுமே நமக்கு அந்த மதில் சுவர், கோட்டை சுவர், துதித்தல், துதி அனுபவம் உனக்கு தேவை. அரண்களையும் மதில்களையும் தகர்க்கக்கூடிய ஒரு அனுபவம், வெண்கல கதவுகளையும் இரும்பு தாழ்பாகளையும் உடைக்கும் ஒரு அனுபவம், பாலும் தேனும் சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய, கானானை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் உனக்கு தேவை. இஸ்ரவேல் ஜனத்துக்கு வந்த முதல் சவால் கொடுத்த ஒரு பட்டணம், முதல் சவால் கொடுத்த ஒரு பட்டணம் எரிகோ பட்டணம். எரிகோன்னு சொன்னா பேரிச்ச மரங்களினுடைய பட்டணம் என்று சொல்லி அர்த்தம். ஆகவே கிறிஸ்தவம் என்பது ஒரு சவால் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அது ரோஜா மலர்கள் மேல சொகுசான படுக்கை போட்ட ஒரு வாழ்க்கை அல்ல, அது ரோஜா முட்கள் மீது வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, போராட்டமான ஒரு வாழ்க்கை. அதனாலதான் இயேசுசாமி சொன்னாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். முதலாவது காரியம் ரட்சிப்பாகிய கீழ்கால், இரண்டாவது தேவ சபையாகிய பெத்தேல் கடக்கிற ஜனங்கள், மூன்றாவது துதிக்க பழகி கொள்ள வேண்டும். எரிகோவை வீழ்த்த கர்த்தர் சொன்ன ஆலோசனை என்ன? யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, தினந்தோறும் சும்மா போயிட்டு வாங்க, 7வது நாள் 7 தடவை சுத்தி வாங்க, கடைசியா வரும்போது ஆர்ப்பரியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். துதித்தா கோட்டை விழுந்துவிடும். அருமையான நாட்களிலே நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள், உங்கள் வீட்டிலே துதி சத்தம் உண்டா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 16வது அதிகாரம் 23லிருந்து 26 வசனம் வரைக்கும் வாசித்தா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 16வது அதிகாரம் 23லிருந்து 26 வசனம் வரும். சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருந்த பவுல் அப்போஸ்தலரும் ஷீலாவும் துதிக்கின்றார்கள். சிறைச்சாலையினுடைய கதவுகள் உடைக்கப்படுகிறது. அங்க துதியின் சத்தத்தினால் மதில் சுவர்கள் விழுந்து விடுகிறது. இங்கு சிறைச்சாலையினுடைய கதவுகள் திறந்து விடுகிறது. சங்கீதம் புத்தகம் 48வது சங்கீதம் 1 வசனம், கர்த்தர் பெரியவர், அவர் துதிக்கப்படத்தக்கவர். 96வது சங்கீதம் 4வது வசனம் சொல்கிறது, தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் துதிக்கப்படத்தக்கவர். அதனாலதான் நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யக்கூடிய ஆண்டவர் என்பது அவருக்கு பெயர். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், எதற்காக? இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தரை துதித்து வெற்றி கண்ட ஒரு அனுபவம். முதலாவது காரியம் சொன்னேன், கீழ்கால் நிந்தை புரட்டப்பட்டது. இரண்டாவது காரியம் பெத்தேல், கர்த்தரை ஆராதித்து ஸ்தோத்தரித்து கர்த்தருக்கு பொருத்தனைகளை செலுத்தி நிறைவேற்றின இடம். மூன்றாவது இடம் கர்த்தரை துதிக்கக்கூடிய எரிகோ. நான்காவது அனுபவத்துக்குள்ளாக இந்த எலிசா கடந்து போகின்றார். அதுதான் யோர்தான். 2 ராஜாக்கள் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். யோர்தான். யோர்தான் என்பது ஒரு சமவெளியான ஒரு இடம். இஸ்ரேல் தேசத்திலே மிக செழிப்பான ஒரு சமவெளி இந்த யோர்தான். ஏனென்று சொன்னால், எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ, தண்ணி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் செழிப்பு இருக்கும். அந்த நீரோட்டத்தின் நிமித்தமாக செழிப்பு இருக்கும். அதனால தான் முதலாவது சங்கீதம் சொல்கிறது, அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். இஸ்ரேல் தேசத்திலே மிக செழிப்பான ஒரு சமவெளி. யோர்தான் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னா, கீழ் நோக்கி பாய்தல்.
தண்ணி மேலேருந்து கீழ் நோக்கி பாய்தல் என்று சொல்லி அர்த்தம். அது ஏர்மோன் மலையில் உற்பத்தி ஆகி முடிவில் கடலில் போய் கலக்கிறது. மேலே ஆரம்பிக்கக்கூடிய சிறு ஒரு நதி மாதிரி ஒரு சின்ன தண்ணி வரக்கூடிய இடம், அது ஆறாய் மாறி யோர்தான் நதியாகி அது கடலில் போய் கலக்கின்றது. தாழ்மை என்று சொல்லக்கூடியது மேலிருந்து கீழ் நோக்கி பாய்தல். நதிகள் மேட்டை நோக்கி பாய்வதில்லை, நதிகள் பள்ளத்தாக்குகளை நோக்கி தான் பாய்கிறது. கர்த்தருடைய கிருபையும் மேட்டிமையானவர்களிடத்திலே பாய்வதில்லை, கர்த்தருடைய கிருபை தாழ்மையானவர்களிடத்திலே தான் பாய்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கின்றார். அதனால தான் இன்னைக்கு கால ஆலய ஆராதனையில் கூட நாம் பார்த்தோம், கர்த்தர் நம்மை எந்த அளவுக்கு உயர்த்துகிறார் என்று சொல்லி. பிலிப்பிற்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 6-8 வசனத்தை வாசித்தா, அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். யார்? இயேசு கிறிஸ்து. அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவை மரண பரிந்தம் தம்மை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவே, தேவனுடைய குமாரனே தம்மை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவே தாழ்த்தும் போது நீங்களும் நானும் எந்த அளவுக்கு தாழ்த்தப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனம் சொல்கிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கின்றேன். நம்ம ஆண்டவர் தாழ்மை உள்ளவர். நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் தாழ்மை. அந்த தாழ்மையை நம் மத்தியிலே எதிர்நோக்கக்கூடிய ஆண்டவர். ஆகவேதான் யோவான் ஸ்நானகன் தாழ்மை உள்ளவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக சொல்கிறார், உமது பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல. சொல்லிட்டு விட்டுருக்கணும் இல்லையா? நீர் பெருக நான் சிறுக வேண்டும் என்று சொல்லுகின்றார். இந்த 4 அனுபவங்கள் உன் வாழ்க்கையில் இருந்ததுன்னு சொன்னா ஆவியினுடைய வரம் ரெட்டிப்பாய் நீ பெற்றுக்கொள்ள முடியும். நிந்தை புரட்டப்பட்ட கீழ்கால், கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய பெத்தேல், எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் உனக்கு கொடுக்கக்கூடிய துதி என்று சொல்லக்கூடிய எரிகோ, 4வது காரியம் தாழ்மை என்று சொல்லக்கூடிய யோர்தான். இவளை நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னால், எலியாவினிடத்தில் இருந்த ஆசீர்வாதம் ரெட்டிப்பா எலிசாவுக்கு கிடைத்ததை போல இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்த ஆவியின் வல்லமை உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்படும். அந்த ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எலிசாவை 4 விதமான அனுபவமுள்ள இடங்களுக்கு அழைத்து சென்றதைப் போல நீர் எங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றீர். இந்த 4 விதமான அனுபவங்களையும் நாங்கள் பெற்று ஆவியினுடைய வல்லமை, ஆவியினுடைய இரக்கம், அக்கினி அபிஷேகம் எங்களுக்கு இருக்கட்டும். உதவி செய்யும், பலப்படுத்தும், ஆசீர்வதித்தாரும். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் சதா காலத்திலும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்று இருப்பதாக. ஆமேன். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய காரியம், வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். ஆலய ஆராதனைக்கு பிறகு ஆன்லைனில் சண்டே ஸ்கூல் நடைபெறும். சண்டே ஸ்கூலை குறித்து உங்களுக்கு தெரிந்த சிறு பிள்ளைகளுடைய இல்லங்களிலே சொல்லுங்கள். TELC அண்ணா நகர் சர்ச் என்று சொல்லி ஆன்லைனில் நீங்கள் இணைவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சண்டே ஸ்கூலில் பங்கு பெறலாம் என்று சொல்லி அவளுக்கு தகவல்களை சொல்லுங்கள். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 232 ஞானப்பாட்டின் முதல் 3 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 232 முதல் 3 சரணங்கள். நித்திரை செய்யாமல் ஆட்டை தீங்கி இல்லாமல் காக்கும் மேய்ப்பரே, என்னையும் கடந்த பகலில் அணந்த அன்பாய் காத்திரே, ராவிலும் பாத்தரலும் தேவதூத காவலையும் என் அண்டையில் வையும். 232 ஞானப்பாட்டின் முதல் 3 சரணங்களை பாடுவோம்.
ஐந்து காயம் பார்த்தல்வாக நீர் தயவாய் மாறாயும் எல்லா தீங்கக்கும் எங்களை அன்பாலே உமது கையாலே காத்தடைத்தேடும். உம்மில் நான் என்னுள் நீர்தான் தங்கும் போதமர்ந்தேன் சுகமாய் பாடும். கர்த்தாவே, உமது சத்தியத்தில் எங்களை பரிசுத்தமாக்கு. பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தாவாகிய பராபரனே, எங்கள் நாத இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, தேவர் உம்முடைய அளவிலாத இரக்கத்தின்படி உமது வசனத்தை எங்களுக்கு கொடுத்து அதை கொண்டு எங்களுக்கு ஒரு சபையாக கூட்டி சேர்த்து வளர்த்து வருகிற உடைய பிதாவான தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் உம்முடைய திவ்ய வசனத்தை நன்றி அறிந்த மனதோடு ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நடக்க அதை கொத்ததாக்கி விசுவாசலும் நம்பிக்கையிலும் ஸ்நேகத்திலும் மென்மேலும் வளர்ந்து கடைசியிலே நித்திய மோட்சத்தை அடைய தேவர் எங்களுக்கு உமது பரிசுத்தாவியை கொடுக்க வேண்டும் என்று உமது நேசகுமாரனாக எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. துதி பாடலாக 226 ஞானப்பாட்டின் 12ஆம் சரணத்தை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 226 12ஆம் சரணம். அப்பா, என் விண்ணப்பத்துக்கு தயவாய் செவி கொடும். இயேசுவே, என் மனதுக்கு நித்த ஒளியாயிரும். பரிசுத்த ஆவியே, நேச அனுகூலரே, வேண்டினோன் மேல் தயவாகும். ஆமேன், உம்மால் யாவும் ஆகும். 226 ஞானப்பாட்டின் 12ஆம் சரணம். தயவாய்
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதிரு. ஆமேன். கர்த்தர் உங்கள் போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆஸ்வத்து காப்பாராக. கர்த்தாவின் சமாதானம் இன்றென்று சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். ராவண கிறிஸ்தோத்திரம்.